பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் போட்டு பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு பல்லியம் பண்ணிக்கலாம். அது நான் பட்டாணி அப்புறம் உருளைக்கிழங்கு ஒன்றா குக் பண்ணிக்கிறேன். குக்கரில் வச்சு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. அப்புறம் நம்ம பல்லியம் செய்யும் போது தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டுக்கலாம். நான் 5-6 விசில் விட்டு இந்த க்ரீன் பீஸ் எல்லாம் ஓவர் நைட் ஊற வச்சு தான் நம்ம பாயில் பண்ணோம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகணும். நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது செப்பரேட் பண்ணிக்கலாம். தண்ணியிலேருந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த க்ரீன் பீஸ் அப்படியே முழுசாக இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஏன்னா பொட்டேட்டோ நம்ம ஃபுல்லாகவே ஸ்மாஷ் பண்ணிவிட்டு பல்லியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனது நான் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பல்லியாக்க அதிகமாக போட்டுங்க. உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகணும். உளுத்தம் பருப்பு வறுப்படுற ஸ்மெல் வரும். இப்போ கருவேப்பிலை போட்டு காரத்துக்கு தேவையாக இருக்கிற அளவு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் சென்டரில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். 3 பிக் அனியன் எடுத்து லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா லாங்காக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பல்லியாக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அனியன் சாஃப்ட் ஆன போதும் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க க்ரீன் பீஸு பொட்டேட்டோ போட்டுக்கலாம். பாருங்க, க்ரீன் பீஸ் அப்படியே தருது. பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் குக்கரில் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடியும். நம்மளுக்கு அனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் ஃப்ரையாக இருக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் நல்லா பண்ணிடாதீங்க. பல்லியாக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் போட்டோம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கணும். தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. நான் டேஸ்ட் பார்த்ததில்ல சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு பல்லியம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தோசைக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகே, நம்ம தோசை செஞ்சிட்டோம். பல்லியம் போட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் தோசை பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் போட்டு பல்லியம். இந்த மெத்தடில் ஒரு முறை பல்லியம் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video.